Like, comment, and subscribe. ஆன்றோர்கள், பாடசாலை நிர்வாகிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்து கௌரவப்படுத்தியமைக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான ஒரு நிகழ்வில் இன்றைய காலை பொழுதில் பங்கு பற்றி மகிழ்ச்சி அடைந்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது. இவ்வாறான நிகழ்வு, அதுவும் இந்த குளோபல் மெட்ரோ கேம்பஸ் பாடசாலையின் நிகழ்வு எனக்கு புதியதல்ல. பல நிகழ்வுகள், அதாவது அன்னளவாக 3 நிகழ்வுகள் நான் ஒரு பெற்றோராக கலந்து கொண்டு இருக்கின்றேன். இன்றைய தினம் முதல் தடவையாக ஒரு விருந்தினராக கலந்து கொள்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த பாடசாலைக்கும் எனக்குமான உறவு 2017ஆம் ஆண்டு ஆரம்பித்தது. 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடுப்பகுதியில் நினைக்கிறேன் ஆரம்பித்த ஒரு அழகான உறவு இன்று வரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. 2017இலிருந்து 2019 வரை இந்த பாடசாலையின் ஒரு பெற்றோராக சகல நிகழ்வுகளிலும் பங்கு பற்றிய அனுபவம் ஒரு மறக்க முடியாத சுகமான ஒரு நினைவு பெட்டகமாக இருக்கின்றது. என்னால் மறக்க முடியாத ஒரு உண்மை. இது இந்த பாடசாலையிலே செலவழித்த நிகழ்வுகள் எனது பிள்ளைக்கு மட்டுமல்ல, எனக்கும் ஒரு நிறைவான சுகமான நினைத்து பார்க்க வேண்டிய சுகமாக நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நினைவுகளாக அமைந்திருக்கின்றன. இந்த இடத்தில் நான் பிரதம விருந்தினராக இல்லாமல் ஒரு பெற்றோராக இந்த பாடசாலைக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஏனெனில் இந்த பாடசாலையில் என்னுடைய பிள்ளை கல்வி கற்ற காலப்பகுதியில் இருந்ததை விட வெளியிலே சென்றதுக்கு பிறகுதான், அதாவது பாடசாலையில் சேர்ந்ததுக்கு பிறகுதான் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய பெருமதி எனக்கு தெரிய வந்தது. அதாவது இங்கு கொடுக்கப்பட்ட சிறந்த கல்வி, அதாவது ஆரம்ப கல்வி தகுதியான சிறந்த ஒரு நிலையில் காணப்பட்டது. இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் போன பிறகு, அதாவது பாடசாலையில் மற்றவர்களுடன் கம்பேர் பண்ணுற பொழுது எங்களுடைய பிள்ளைகளுடைய தரம் உயர்வாக காணப்படுகின்றது. எனக்கு பெருமையும் மன நிம்மதியையும் தருகின்றது ஒரு பெரிய விடயம். இந்த பாடசாலையிலிருந்து பிள்ளை வெளியேறியதுக்கு பிறகு இன்றைக்கு வரையான வளர்ச்சியை நான் பார்க்கின்ற பொழுது மிக அபரிதமான ஒரு வளர்ச்சியை என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுவும் மிக கடினமான காலங்களை கடந்து வந்திருக்கின்ற இந்த நிலையில், அதாவது கொரோனா, அதுக்கு பிறகு வந்த போக்குவரத்து பிரச்சனைகள், இவை யாவற்றையும் கடந்தும் தன்னுடைய தகமையை, அதாவது தன்னுடைய தரத்தில் சிறிதும் குறைவடையாமல் இருப்பது அதிசயிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இந்த நிலைக்கு நான் இந்த பாடசாலையின் நிர்வாகத்தினரையும் ஆசிரியர் குழாமையும் மனநிறைந்து பாராட்டுகின்றேன். இந்த பாடசாலையின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு பங்காக காணப்படுவது இந்த பாடசாலையினுடைய ஒழுக்கம் என்று நான் துணிந்து கூறுவேன். அத்தோடு இந்த நிர்வாகத்தினருடைய விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை, அதாவது யார் என்ன நல்ல விஷயத்தை சொன்னாலும் அதனை ஏற்றுக்கொண்டு அதனை செயற்படுத்த முயற்சி செய்கின்ற விடயம் இந்த பாடசாலையின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய பங்காற்றும் என்று நினைக்கின்றேன். அதை தவிர இந்த பாடசாலையின் முன்பள்ளி தவிர்ந்த ஏனைய செயற்பாடுகள், அதாவது இங்கிலீஷில் டியூஷன் கிளாஸஸ், மற்றது ஐடி கோர்சஸ் போன்றவை
இன்னும் சிறப்பாக நடைபெறுவதை என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையான கல்வி செயற்பாடுகள் இன்றும் என்னை இந்த பாடசாலையுடன் இணைத்து வைத்திருப்பதற்கு ஆதாரமாக அமைகின்றது. இந்த இடத்திலே சிறுவர்கள், அதாவது மழலைகளுடைய பெற்றோர் இங்கே குழுமியிருக்கின்ற இந்த நேரத்தில் என்னுடைய சிறிய ஒரு கருத்தை முன்வைக்க விரும்புகின்றேன். அதாவது சிறுவர்கள், முன்பள்ளி சிறுவர்கள், அதுவும் இன்னும் சிறிது காலத்தில் பாடசாலைக்குள் செல்ல போகின்ற சிறுவர்கள், இவர்களுடைய கல்வி மற்றும் ஒழுக்கம் என்பது எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தொடர்பில் ஒரு சிறிய கருத்தை முன்வைக்க விரும்புகின்றேன். கல்வி என்றது ஒவ்வொரு பிள்ளைக்கும் அடிப்படையான உரிமை. அந்த உரிமையை எந்த காலத்திலும் எவராலும் மறுக்கப்பட முடியாது. அவ்வாறு ஒரு பிள்ளையினுடைய கல்வி உரிமை மறுக்கப்படுவது இங்கே உள்ள குற்றங்களுக்குள்ளேயே மிக கொடுமையான குற்றம் இளம் பிள்ளையினுடைய கல்வி மறுக்கப்படுவதுதான். ஒரு தரமான கல்வி பிள்ளைகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானது. இங்கே நாங்கள் பெற்றோராகிய நாம் தரமான கல்வி எது என்பது தொடர்பில் சிறிது குழப்ப நிலையில் காணப்படுவது காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது அதிக பொருட்செலவில் வழங்கப்படுகின்ற கல்விதான் தரமான கல்வி என்ற ஒரு மாயத் தோற்றம் நம்மிடம் காணப்படுகின்றது. நிச்சயமாக அது பிழையான ஒரு விடயம். அதிக பொருட்செலவில் அல்லது பெரிய ஃபீஸோட படிப்பிக்கிற படிப்புத்தான் பிள்ளைகளுக்கு சிறந்த படிப்பு என்ற எண்ணம் தவறான விடயம். பிள்ளைகளுடைய படிப்பு அல்லது கல்வி என்பது ஒழுக்கத்தை முன்னிறுத்தியதாக அமைய வேண்டும். இன்றைய காலப்பகுதியில் எமது சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கின்ற விடயங்கள், பிள்ளைகளுக்கு கல்வி நிறைய இருக்குது, அதில் எந்த குறையும் இல்லை. நல்லா படிக்கிறார்கள், நல்லா மார்க்ஸ் எடுக்கிறார்கள், போட்டி மனப்பான்மை இருக்குது. எந்த ரிசல்ட்ஸ் வந்தாலும் அதிஉச்ச பெறுபவர்களை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பெறுபேறு பெற்றுக்கொள்கிறது மட்டும்தான் அங்கே காணப்படுகின்றதே தவிர அந்த கல்வியோடு சேர்ந்த ஒழுக்கம் பிள்ளைகளுக்கு காணப்படுகின்றதா என்பது சந்தேகத்துக்குரிய விடயமாக காணப்படுகின்றது. எனவே கல்வியோடு சேர்த்து பிள்ளைகள் ஒழுக்கத்தை வளர்க்க வேண்டியது பாடசாலைகளினதும் பெற்றோர்னதும் கடமை. ஒழுக்கம் தவறுகின்ற பொழுதுதான் பிள்ளைகள் தவறான வழியில் சென்று பிள்ளைகளுடைய எதிர்காலம் வீணாக்கப்படுவதற்கு பிரதான காரணமாக அமைகின்றது. இப்போ ஒழுக்கம் தவறுதலுக்கு நாங்கள் அல்லது நிறைய காரணங்களே சொல்லலாம். அதாவது இப்போதைக்கு எல்லாரும் பொதுவாக குற்றம் சாட்டுறது ஸ்மார்ட் ஃபோன்ஸ், மற்றது தவறான சேர்க்கை என்று சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் நான் எங்களுடைய வழக்குகளில் நான் அறிந்து கொண்ட அவதானித்த உண்மைகளை நான் பார்க்கின்ற பொழுது பிள்ளைகளுடைய ஒழுக்க குறைவுக்கும் பிள்ளைகள் தவறான வழியிலே செலுத்தப்படுவதற்கும் அடிப்படை காரணமாக அமைவது பெற்றோரும் குடும்பமுமே என்பதை நான் உறுதியாக என்னால் கூற முடியும். ஏனெனில் இந்த ஒரு நாட்டினுடைய அடிப்படை அழகு ஒரு தனிநபர் அல்ல. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அதை உறுதியாக கூறுகின்றது. நாட்டினுடைய அடிப்படை அழகு குடும்பம் மட்டும்தான். குடும்பமே ஒரு நாட்டினுடைய அடிப்படை அழகு. ஆரம்பத்தில் அரசியலமைப்பு சட்டத்தில், அது எல்லா சட்டங்களுக்கும் அடிப்படையான சட்டம் அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதலாவது அத்தியாயத்திலேயே கூறப்படுகின்றது, குடும்பம்தான் இந்த நாட்டினுடைய அடிப்படை அழகு. குடும்பம் சரியான முறையில் அமைக்கப்பட வேண்டியது, வழிநடத்தப்பட வேண்டியது இந்த நாட்டினுடைய கடமை என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது சரி. ஆனால் இந்த பிள்ளைகளுடைய வழிகாட்டல் மற்றும் தவறான வழியில் செலுத்தப்படுவதற்கு பெரிதும் பங்களிப்பு செலுத்துவது குடும்பங்களினுடைய நிலைமை என்பது ஆணித்தரமான ஒரு உண்மை. ஏனென கூறினால் குடும்பத்தில் அமைதியின்மை, அதாவது
பெற்றோர்களுக்கிடையே ஏற்படுகின்ற பிரச்சனைகள் பிள்ளைகளை பெரிதும் பாதிக்கின்ற அதேவேளை பெற்றோர்களுடைய செயற்பாடுகள் பிள்ளைகளை பெரிதும் பாதிக்கின்றது. நாங்கள் பிள்ளைகள் ஸ்மார்ட் ஃபோன் பாவிக்கிறார்கள் என்று சொல்லி பிள்ளைகளை குறை கூறுகின்றோம். ஆனால் கொஞ்ச நேரம் இருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், பிள்ளைகள் ஸ்மார்ட் ஃபோன் பாவிக்கிற அளவு, அதாவது நேர அளவு எவ்வளவு, பெற்றோராகிய நாம் ஸ்மார்ட் ஃபோன் பாவிக்கிற நேர அளவு எவ்வளவு என்றதை கவனித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு விளங்கும். எங்களை பார்த்து தான் எங்களுடைய பிள்ளைகள் பழகுகின்றார்கள் என்பது. இப்போ நாங்கள் பாவிச்சு கொள்வதை குறைச்சி கொண்டால், அதாவது தேவையற்ற விடயங்களை பார்ப்பதை குறைச்சி கொண்டால், அல்லது அட்லீஸ்ட் பிள்ளைகளுக்கு முன்னால் பார்ப்பதை குறைத்து கொண்டால் பிள்ளைகள் அந்த பழக்கத்தில் இருந்து விடுபடுவார்கள் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அதை விட பெற்றோர் தமது பிள்ளைகளுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயம் மிக கவனமாக அவதானிக்கப்பட வேண்டிய ஒன்று. பெற்றோர் அநேகமான குடும்பங்களில், அதாவது எங்களிடம் வருகின்ற பிரச்சனைகளை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையேயான உறவு பலம் நலிவடைந்து காணப்படுகின்றது. அதாவது பெற்றோர் பிள்ளைகளுடைய நண்பர்களாக இருக்க வேண்டும். அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் பிள்ளை அப்பாட்டையோ அம்மாட்டையோ சொல்லக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டால் பிள்ளைகள் தவறான வழியிலே செல்ல மாட்டார்கள். நாங்கள் எங்களோட பிள்ளைகளோடு இருந்து கதைக்கிற நேரம் குறைவு. எங்களுக்கு கணக்க வேலைகள், அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்கிறோம். ஆனால் பிள்ளை ஸ்கூலில் இருந்து சொல்லுகிற விஷயங்களை நாங்கள் காது கொடுத்து கேட்குறதில்ல. ஆனால் ஆரம்பத்தில் பிள்ளை சொல்ல தொடங்கும், ஆனால் நாங்கள் அதை கவனிக்கிறதில்ல, விட்டுருவோம். ஆனால் அது பெருசாக முத்தி பெருசாக பெரிய பிரச்சனையாக வந்த பிறகுதான் எங்களுக்கு தெரிய வருது, ஓஹோ இந்த பிள்ளை இந்த பாதையில் போயிட்டுதுண்டு. ஆனால் அந்த பிள்ளை ஆரம்பத்தில் எங்களோட கதைக்க வழிக்கிடையக்குள்ளேயே நாங்கள் அதை காது கொடுத்து கேட்டிருந்தோம் வேண்டாம், எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஓஹோ எங்கேயோ ஒரு சின்ன பிரச்சனை தொடங்குது, எங்கேயோ விடுது, யாரோ ஒரு பிள்ளை ஒரு தவறான பிள்ளைன்ற வழியில் வருகுது என்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வரும். அவர் தெரிய வரைக்குள்ள ஆரம்பத்தில் வச்சுக்கொண்டு நாங்கள் அதை இல்லாமல் செய்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்போ என்னிடம் வருகின்ற வழக்குகள் என்ற பெரும்பான்மையான வழக்குகள் பெற்றோர் பிள்ளைகளில் அக்கறை இல்லாமல், அதாவது அக்கறையில் என்று நாங்கள் சொல்கிறது, பிள்ளைகளிடம் நாங்கள் அக்கறை என்று சொல்கிறோம், நிறைய பணச்செலவில் பொருட்செலவில் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டோம்னா பிள்ளைகள அக்கறை அங்கே முடிந்து விட்டதுண்டு. சில இடங்களில் கேட்கப்படுது, பிள்ளைக்கு பெரிய பொருட்செலவில், அதாவது விலை கூடின பொருட்களை வாங்கி கொடுக்கறது தான் பிள்ளைகள் இருக்கிற அக்கறை இல்லை. பிள்ளை கேட்குற இடத்துல சில இடத்துல நாங்கள் இல்லைன்னு சொல்ல வேண்டும். பிள்ளை கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது அக்கறை அல்ல. பிள்ளைக்கு நோ என்ற, அதாவது இல்லை என்ற சொல்லை பிள்ளைக்கு பழக்க வேண்டும். சில வழக்குகள் நான் இங்கே பரிந்துரையிலே தான் அண்மையில் ஒரு 2 வருஷத்துக்கு முதல் நடந்த ஒரு வழக்கு, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி தரையில்லை என்றதுக்காக ஒரு பிள்ளை சூசைட் பண்ணியிருக்குது. இது பெற்றோர்களுடைய தவறான வழிநடத்தல். அதனுடைய பெற்றோர்களே உங்களோட இந்த நேரத்தில் வளர்கிற பிள்ளைகளை, அதாவது இன்னும் அரும்புகளாக இருக்கின்ற குழந்தைகளை கையிலே வைத்திருக்கின்ற உங்களிடம் நான் தாழ்மையாக கேட்டுக்கொண்ட விடயம், பிள்ளைகளுடன் நண்பர்களாக இருங்கள். பிள்ளை எந்த ஒரு விஷயத்தையும் பயப்படாமல் உங்களிடம் கதைக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்துங்கள். இது நாளைக்கு நீங்கள் பிள்ளை வளர்ந்து குறிப்பாக ஒரு சாதாரண தன்னை பிள்ளைக்கு ஒரு மெசேஜோ அல்லது ஒரு லெட்டரோ கொடுத்துட்டால், அந்த காலத்தில் லெட்டர், இந்த காலத்தில் மெசேஜ், அதை அப்பா இப்படி எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கண்டு அப்பாவோடையும் அம்மாவோடையும் அந்த பிள்ளை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வீட்டில் இருக்குமா இருந்தால் அந்த பிள்ளை எந்த காலத்திலையும் தவறான வழியில் செல்லாது. இது என்னால் அடுத்து கூறக்கூடிய விஷயமாகும். இது நாங்கள் அன்றாடம் எங்களுடைய நடைமுறையில், அதாவது எங்களுடைய தொழில் விஷயத்தில் நாங்கள் அடிக்கடி கண்டுகொள்கிற விஷயம். எனவே பெற்றோர் உங்களிடம் நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்ற விஷயம், பிள்ளைகளுடன் நண்பர்களாக பழகுங்கள். எல்லா விஷயத்தையும் பிள்ளைக்கு வெளியில் தேடுகிற அன்பு வீட்டில் கிடைக்குமா இருந்தால் பிள்ளை வெளியில் அன்பை தேடி போகாது. வீட்டுக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷமும், அதாவது ஃபன் என்று சொல்லுவாங்க, இப்போ இதில் எல்லாருக்கும் ஒரு காமனான வேர்ட் ஃபன், அந்த ஃபன் வீட்டில் அம்மா அப்பாட்ட இருந்து கிடைக்குமா இருந்தால் பிள்ளை ஃபன்னை தேடி வெளியில் போகாது. ஆனபடியாக வீட்டுக்குள்ளே அம்மா அப்பா தயவு செய்து பெற்றோர்களாக நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இப்பொழுது நமது சமுதாயத்தை அழிப்பதற்காகவே
நிறைய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. எனவே எங்களுடைய பிள்ளைகள் மிக கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டியது இந்த காலகட்டம். அத்தோடு இப்பொழுது அந்த காலத்தில் இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிற பொறுப்பு ஆசிரியர்களிடம் காணப்பட்டது. ஆனால் இப்போது துரதிர்ஷ்டவசமாக ஆசிரியர்களிடமிருந்து அந்த பொறுப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் என்னுடைய தாழ்மையான அவதானிப்பு. ஏனென்றால் ஆசிரியர் ஒருக்கா பேசினா அடுத்த நாள் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் போய் பேரண்ட்ஸ் நிற்கிறார். ஆனால் பிள்ளை நீ என்ன செய்த நீ என்று பிள்ளைகிட்ட கேட்குறே இல்லை. அல்லது டீச்சர் கொப்பி கொண்டு இல்லை வீட்டை பள்ளிக்கூடத்தில் பிள்ளை விட்டுட்டு பனிஷ் பண்ணினா அடுத்த நாள் பேரண்ட்ஸ் எல்லாருமா போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையோ அல்லது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் போய் நிற்கணும், டீச்சர் பிள்ளையை கண்டிக்கிறான். ஆனால் எந்த பேரண்ட்டும் ஒருக்கா கூட நீ என்ன செய்த நீ என்று திருப்பி கேட்பது இல்லை. இது நான் அனுபவத்திலே அறிந்த உண்மை. அதனுடைய ஆசிரியர்கள் தவறாக நடந்து சில இடங்களில் தவறாக நடந்து கொள்கிற சந்தர்ப்பம் இருக்குத்தான், இல்லை என்று நான் குறிப்பிடவில்லை. ஆசிரியர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் தான். ஆனால் முறையான ஆசிரியர்கள் இப்போ இருக்கிறார்கள், இல்லை என்று இல்லை. அது விதிவிலக்கு ஒன்று ரெண்டு தான் இருக்குது. மிச்ச ஆசிரியர்கள் எல்லோரும் பொறுப்பானவர்களாகவும் பிள்ளைகளுடன் அக்கறை உள்ளவர்களாகவும் இருக்கின்றார்கள். தயவு செய்து பிள்ளைகளை வளர்க்கின்ற பொறுப்பை, அதாவது அவர்களுடைய கல்வி ஆசிரியர்கிட்ட கையிலையும் கொஞ்சம் கொடுங்க. ஆசிரியர்களும் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையை முதலில் பெற்றோர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஆசிரியர்களும் பிள்ளைகளை அந்த காலத்தில் நடந்தது போல பொறுப்பாக வளர்த்தெடுக்க வேண்டிய கடப்பு ஆசிரியர்களிடம் இருக்கிறது. அதையும் புரிந்து அவர்கள் செயற்பட வேண்டும். ஆனால் புள்ளி விவரத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஆசிரியர்களால் ஏற்படுற குற்றச்செயல் தசத்தில் தான் இருக்கு, பெரிய அளவில் இல்லை. அது எப்பாவது எங்கேயாவது ஒன்று ரெண்டு விதிவிலக்கு இருக்கே தவிர அந்த விதிவிலக்கை பெருசாக பயன்படுத்தி கொண்டு அதையே விதியாக வச்சுக்கொண்டு ஆசிரியர்கள் பிள்ளைகளை சொல்ல முடியாது என்ற விஷயத்தை வெளிக்கொண்டு வர வேண்டாம். ஆசிரியர்களுடன் ஒத்துழைத்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய உடல் உள சமுதாய ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டியது பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய பிரதான கடமை. எனவே எங்களிடம் தரப்பட்டிருக்கின்றது ஒரு எதிர்கால சந்ததியரை எங்களிடம் கைகளில் தரப்பட்டிருக்கிறது. அந்த எதிர்கால சந்ததியினரை சிறப்பான முறையில் வளர்த்தெடுத்து அவர்களை நல்ல பிரஜைகளாக்க வேண்டியது நமது கடமை. பெற்றோராலும் ஆசிரியர்களதும் பிரதான கடமை என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அத்தோடு இந்த பாடசாலையில் என்னை அழைத்து விளையாடம் பேசுவதற்கும் சந்தர்ப்பம் அளித்த இந்த பாடசாலைக்கும் நிர்வாகத்தினருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். அதேவேளை இந்த பாடசாலை மென்மேலும் வளர்ந்து பெரிய உயரங்களை தொட வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.